காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜயோட வந்து கண்டிப்பாக ஃப்ளாஷ்பேக்கை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க. தாத்தா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு கொஞ்சம் விஷயம் தான் அவங்களுக்கு தெரிய வருது. அதனால் வந்து விஜயை பற்றி முழு விவரம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து எங்கெல்லாம் வந்து எல்லா பொருளையும் வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பொருளை எங்கே கிடைக்கும், அவர் எங்கே தூக்கி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து ஸ்டோர் ரூமில் போய் தேடுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சில பொருட்கள்லாம் கிடைக்குது. அதை பார்த்தா காவேரி வந்து முடிவுக்கு வராங்க. விஜய் வந்து ஒரு பொண்ணை ரொம்ப நேசிச்சிருக்காரு. அந்த பொண்ணு அவரை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அதனால தான் விஜய் வந்து இந்த மாதிரி ஆயிட்டாரு. ரொம்ப கோவக்காரராக மாறிட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னே விஜய் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்திருக்காரு. அதே டைமில் ரொம்ப கலகலப்பானவராக இருந்திருக்காரு. அந்த கலகலப்பை விஜய்க்கு வந்து மறுபடியும் பழைய கொண்டு வரணும்னா கண்டிப்பாக வந்து விஜயை மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. உடனே வந்து விஜயை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. பாவம் அவர் ஒரு பொண்ணால் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கவலைப்படுறாங்க காவேரி. உடனே வந்து எப்படியாவது வந்து அந்த சந்தோஷங்கள்லாம் அவருக்கு திருப்பி கொடுக்கணும், அவரை பழைய மாதிரி சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் வந்து மேற்கொள்கிறாங்க. விஜய்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, நல்லா பழகுறாங்க. அதே மாதிரி விஜய்க்கு வந்து நிறைய வேலைகள்லாம் வந்து காஃபி எடுத்து கொடுக்குறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு விஜய்கிட்ட நிறைய வந்து பேசி அவரை சிரிக்க வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இதெல்லாம் பார்க்குற தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காவேரியும் விஜயும் வந்து இப்போல்லாம் சட்டை போட்டுக்கிறதே இல்லை, நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நல்லா பழக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை நிவின் வந்து காவேரியை சந்திக்கிறாரு. இந்த மாதிரி வந்து நீ நல்லா இருக்கியா, அங்கே எப்படி கவனிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாரு. அதெல்லாம் கேட்ட காவேரி வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து நிவின் வந்து இங்கே அவங்க அம்மா வீட்டுக்கு வராரு. அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நின்றுக்கிட்டு இப்போ காவேரி இருக்க இடத்தையும் வந்து பார்த்துட்ருக்கிறது, அதே மாதிரி காவேரி வீட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நிவின் பண்ணுறதால காவேரி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே நிவின் கிட்ட போயிட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, எனக்கு தான் கல்யாணம் அடிச்சுட்டு ஒதுங்க வேண்டியதுதானே அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் நிவின் வந்து இப்போ உண்மையை சொன்னால் வேலைக்கு ஆகாது, நம்மளுக்கு தெரியாமல் நடந்தால் தான் நல்லது, இல்லை காவேரி நீ எப்படி இருக்கன்ற பயத்தில் தான் நான் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி மழுப்புறாரு. அதே டைமில் கங்காவும் வந்து நிவினுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால் வந்து நிவின் வந்து என்ன பண்ணுறது, எப்படியாவது காவேரியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் நிவின் என்ன பண்ண மறுபடியும் வந்து விஜய் பார்க்க போகிறாரு. விஜய்கிட்ட மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறாரு, இன்னும் வந்து 9 மாதம் தான் இருக்குது, சீக்கிரமாகவே வந்து காவேரி வந்து என்கிட்ட அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காரு. இதெல்லாம் வந்து முதல்ல வந்து விஜய் சொன்னாலும் அடுத்து வந்து விஜய் இதெல்லாம் சொல்லும்போது மனசு கஷ்டப்படுறாரு. காவேரி வந்து தன்னை விட்டு பிரிஞ்சுட்டா தன்னோட சந்தோஷங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த சூழ்நிலை தாத்தா வந்து விஜய்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து காவேரி வந்து உன் கூட இருந்தால் உன் சந்தோஷங்களாக பழைய சந்தோஷங்களாக கண்டிப்பாக கிடைக்கும், நீ வந்து சந்தோஷமாக இருப்ப விஜய், நீயே யோசிச்சு பாரு, காவேரி எப்பவுமே உன் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து விஜய் வந்து ஒருவேளை தாத்தாக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சா, அதனால் இப்படி அட்வைஸ் பண்ணுறாரு, என்ன விஷயம்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் விஜய் வந்து ஒரு முடிவுக்கு வராரு, காவேரி வந்து தன்னோட கூட இருக்கிற வரைக்கும் தனக்கு சந்தோஷங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், அவள் எல்லா இடத்தையும் சந்தோஷமாக வச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராரு. இதற்கிடையில் வந்து யமுனா என்ன பண்ணுறாங்க, நிவின் கூட வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தர்ப்பங்களை வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து நிவின் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம என்ன பண்ணுறாரு, எப்போவுமே வந்து காவேரி பற்றி நினச்சிட்டு அவங்கள பற்றி பேசிகிட்ருக்காரு. இதனால் யமுனா வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இவர் வந்து எப்படியாவது காவேரியை மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வந்து பொய் சொல்கிற அந்த கான்ட்ராக்டர் கிட்டே போயிட்டு உண்மையை சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அவரும் முதல்ல வந்து திட்டிட்டு அதுக்கப்புறம் மன்னிச்சிடுறாரு. சரி நான் உங்களுக்கு கான்ட்ராக்டர் தரணுமா, இது மாதிரி பெரிய இடமா வேணும், அதுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் குமரன் வந்து இந்த விஷயத்தை வந்து கங்கா கிட்ட சொல்கிறாரு. கங்காவும் யோசிக்கிறாங்க. இது முடியும்.